ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவுமே டேஸ்டான ஒரு சூப்பரான அயில மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், புளி, எண்ணெய், வெந்தயம், வத்தல் பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மீன். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து தாளித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேங்காயும் மசாலாவும் நல்லா ஆட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் இது லைட்டாக ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்சமாக கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிரும். குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மீன் உடையாமல் இருக்கும். மீன் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும், மீனும் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது ஒரு சூடான சுவையான ரொம்பவுமே டேஸ்டான ஒரு அயில மீன் குழம்பு தயார். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.